ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டேஸ் முன்னாடி AK64 படத்துலேருந்து ஆதிக் ரவிச்சந்திரனை தூக்கிட்டு அந்த AK64 படத்தை டைரக்ட் பண்ண சிறுத்தை சிவாவும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வலைபேச்சில் வந்த நியூஸால் ரசிகர்கள் செம்ம ஷாக் ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா கிட்ட டைரெக்டாக பேசினப்ப அதெல்லாம் எந்த ஒரு நியூஸும் இல்லை. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் AK64 படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. AK65 அண்ட் AK66 வேணா சிறுத்தை சிவா அண்ட் வெங்கட் பிரபு டைரக்டர் முடிவாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ AK64 படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்கிறாரு அப்படின்றது உறுதியானுச்சு. இதை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இப்ப ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க அண்ட் இது அபிஷியல் தானா அப்படின்னு கேட்டதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அஜிசாரி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு, அந்த பொறுப்புடன் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த படம் கண்டிப்பா எனக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு அண்ட் ஷூட்டிங்கான லொகேஷனை இப்ப முடிக்க போறோம் அண்ட் சீக்கிரமே ஷூட்டிங் தொடங்கும். சினிமாவை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தனது பேஷனையும் நேசிக்கிறார். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் என்றும் அஜிசாரை பத்தி பாராட்டியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அண்டு AK64 அவரோட ஸ்பெஷல் படம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சோசியல் மீடியாவில் வர ரூமர்ஸால யாரும் நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK64 படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அண்ட் அது அவருக்கு செம்ம ஸ்பெஷல் படமா இருக்கு. இதை பத்தி உங்க அப்படின்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.